முடி வளரவே இல்லையா? வெங்காயம் யூஸ் பண்ணலான்னு டவுட்டாக இருக்கா? இந்த வீடியோ முடிகிற வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வெங்காயம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபுல்லாக இப்போ நான் சொல்ல போகிறேன். ஒரு ஆனியன், அதாவது சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, இல்லைனா பெரிய வெங்காயம் கூட ஓகே தான். ஆல்டர்னேட்டிவாக பெரிய வெங்காயம், பட் ஆனால் மெயினாக சின்ன வெங்காயத்தில் தான் ரொம்பவே சல்ஃபர் சத்து இருக்குது, ஸோ அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கோகோனட் ஆயில், தேங்காய் எண்ணெய் வேணும், ஓகேங்களா? இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். வெங்காயத்தை நல்லா அரைச்சிக்கோங்க, கிரைண்ட் பண்ணி ஜூஸ் எடுத்துக்கோங்க. அதில் கோகோனட் ஆயிலை மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஸ்கேல்ப் இருக்குல்ல, அந்த ஸ்கேல்பில் நல்லா அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் கொடுங்க. ஏன்னா பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆகும், புதிய ஹேர் க்ரோத் வர ஆரம்பிக்கும். ஸோ ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு 10 மினிட்ஸ்க்கு கூட நீங்கள் மசாஜ் பண்ணுங்கள். கோம் வச்சு அப்படி லைட்டாக மைல்டாக சீவி வாரி விடுங்க, ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, செகண்ட் ஸ்டெப் என்னென்னா 20 to 30 நிமிஷம் வரைக்கும் அப்படி வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹெவி ஷாம்பு அந்த மாதிரிலாம் வேணாம், மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இதோட பெனிஃபிட்ஸ் என்ன கேட்டிங்கன்னா, ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆகும், ஹேர் க்ரோத் ஃபாஸ்ட் ஆகும், ரூட்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங் ஆகும். ஸோ இம்பார்ட்டண்ட்டாக முக்கியமாக சொல்ல வேண்டியது, ரூட்ஸ் ஸ்ட்ராங் ஆனாலே என்ன ஆகும், ஹேர் ஃபால் கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும், அதே மாதிரி க்ரௌத்தும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது 2 தடவை மட்டும் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தால் பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு பண்ணுங்கள். 2 தடவை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த டிப் ட்ரை பண்ணி ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கமெண்ட்டில் ஹேர்னு டைப் பண்ணுங்கள். கமெண்ட்டில் அடுத்து என்ன டிப்ஸ் உங்களுக்காக வேணும் அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக நம்ம அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணிடலாம், ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்களுக்கு நீங்கள் பண்ண முடியாது, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அகைன் உங்களை வேறு யூஸ்ஃபுல்லான டிப்ஸில் மீட் பண்ணுறேன். Until then, thank you so much. Take care all.